அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் தகை அணங்கு உறுத்தல். குறள் எண் 1084. கண்டார் உயிர் உண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதைக்கு அமர்த்தன கண். இந்த பெண் ஒரு பேதை, களங்கமில்லா பெண். அவளுடைய கண்களை காண்பவரின் உயிரை குடிப்பன போல் மாறுபட்டு அமைந்துள்ளன இவள் கண்கள். The eyes of the flawless lady are situated differently to kill someone who is seeing that. இதற்கு என்னுடைய துடிப்பா, கள்ளமில்லா பெண்ணின் கண்களை காண்போர் உயிரை போக்கும். என்ன மாறுபாடு! கள்ளமில்லா பெண்ணின் கண்களை காண்போரின் உயிரை போக்கும். என்ன மாறுபாடு! இந்த குறள் புரிந்து கொள்வதற்கு சற்றே கடினமான குறள். இங்க பேதை பெண் என்று சொல்கிறார். பேதை என்றால் அறிவிலின்னு எடுத்துக்கலாம், வெள்ளந்தின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வெள்ளந்தி, அதாவது கள்ளமில்லா பெண் அப்படின்னு ஐயன் சொல்றார். அப்படிப்பட்ட பேதை பெண் தன்மை கொண்ட பேதை. அவளுடைய கண்கள் மட்டும் எப்படி இருக்குதுன்னா ஆண் தன்மையோட இருக்குதான். அந்த பெண் தன்மையுடைய பேதைக்கு எப்படி இருக்கும் உடம்பு, அவளுடைய நடவடிக்கை, அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இந்த நான்கின்படி இருக்கணும். ஆனா இந்த காதலன் தலைவன் தலைவியை பார்த்த உடனே தலைவி எதிர்நோக்க விடும் பொழுது அவனை கொல்ற மாதிரி கூர்மையா அந்த பார்வை இருக்குது, அந்த கண்கள் இருக்கு. அப்ப இந்த கண்கள் மட்டும் யாரதை கண்டாலும், அந்த பெண்ணினுடைய கண்களை யார் கண்டாலும் அவருடைய உயிரையே பறிக்கும் அளவுக்கு கூர்மை வாய்ந்த அந்த கண்கள் இந்த பெண் தன்மையுடைய பேதை முகத்துல போய் ஏன் இருக்குது? இது என்ன மாறுபாடு அப்படின்னு ஐயன் வியக்கிறார். அதாவது தலைவன் சொல்வதாக, தலைவியை பார்த்து தலைவன் சொல்வதாக இந்த ஆசிரியர் ஐயன் வியக்கிறார். அதை சொல்லும் நானும் வியக்கிறேன், கேட்கும் நீங்களும் வியப்பீர்கள். இது யாருக்கு புரியும்னா எல்லாத்துக்கும் புரியாதுங்க. ஒரு பெண்ணினுடைய நளினத்தை பார்த்து, தலைவியினுடைய நளினத்தை பார்த்து தலைவன் அவள் மேல் காதல் கொள்கிறான். அதற்காக தலைவியை பார்க்கிறான். பார்க்கும் பொழுது தலைவிக்கு தலைவன் மேல் காதல் பிறக்கவில்லை, திருப்பி எதிர்நோக்கு நோக்குகிறாள். அந்த எதிர்நோக்கு நோக்கும் பொழுது அதில் மிக கடுமையான கோபம் இருக்கிறது, வாழ் வீச்சு, வேல் வீச்சு எல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு தான் இந்த தலைவன் வைக்கிறான். இவ்வளவு பெண் தன்மை உடையவளா இருக்கா, களங்கமில்லாத நிலவு போல இருக்கா. ஆனா அவள் கண்கள் இருந்து வரக்கூடிய அந்த ஒளி, அந்த ஒரு வீச்சு யார் பார்க்கிறார்களோ அவரை கொல்லும் அளவுக்கு கூர்மையா இருக்குதே. இது என்ன மாறுபாடு! இப்படி பெண்மைத்தன்மை உள்ள ஒரு பெண்ணுக்கு என்ன கண்கள் மட்டும் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்குது? இது என்ன ஒரு மாறுபாடு! இப்படி மாறுபட்டு அமைந்தனவே கண்கள் அப்படின்னு வியக்கிற மாதிரியான குறளை ஐயன் சொல்லியிருக்காரு. அற்புதமான குறளுங்க. கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதைக்கு அமர்த்தன கண். நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி டாக்டர் செல்வகுரு. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.